ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு மட்டும் போதும். ஃபஸ்ட்டு கீழே கிராஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுடலாம். இப்போது ப்ளவுஸோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். லென்த்து 11.5 இன்ச் வருது. ஸோ 11.5 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து சின்ன சைஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ 11.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடும் அதே மாதிரி 11.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பாயிண்ட்டையும் நான் சொல்கிறத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியான ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த ப்ளவுஸுக்கு. அது இந்த ஹூக் ஸ்மார்ட் த்ரெட்டாக இருக்கு இல்லைங்களா, வீப்பட்டி சைடை ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப் வச்சு இந்த மாதிரி சுற்றியும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 25 இன்ச் வருது. ஸோ இந்த 25 இன்ச் வச்சு தான் நம்ம ஒரு ஃபுல் ப்ளவுஸுமே கட் பண்ண போகிறோம். இப்போ 25 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 25ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளோன்னு பாருங்கள். 4ல் ஒரு பங்கு 6.25 இன்ச் வருது. ஸோ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட ஒன் சைடு அளவு 6.25 இன்ச் இங்கே நோட் பண்ணிக்கலாம். 6.25 இன்ச் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் டாட்காக ஒரு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், இடுப்பு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 2 பகுதியையும் ஒன்றா சேர்த்திக்கலாம். ஒன்றா சேர்த்தி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு ஜாயின் பண்ண இடம் இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்றா சேர்த்திக்கலாம். இதை அப்படியே திருப்பிட்டு நம்ம ப்ளவுஸ் இறக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கிற பட்டி இருக்குல்ல, அந்த இடத்த வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு பாயிண்ட் குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் குறிச்சிக்கலாம். இப்போ டேப் வச்சு பாருங்கள், இந்த ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோன்னு பாருங்கள். 7.25 இன்ச் வருது. ஸோ இந்த ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் 7.25 இன்ச்சு. இப்போ இந்த 7.25 இன்ச்சை வச்சு நம்ம எப்படி கழுத்து, ஷோல்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து சின்ன சைஸு, அதாவது 25 இன்ச்சு. ஸோ 25 இன்ச் அப்படின்னா 7 இன்ச்சுக்கு கழுத்து அகலம், ஷோல்டர் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் இந்த சார்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ சின்ன சைஸுக்கு 7 இன்ச்சுனா 2.25 இன்ச் கழுத்து அகலம் வைக்கணும். அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா நம்ம 3.25 இன்ச் வைப்போம். ஸோ இது 25 இன்ச் இடுப்பளவுங்கிறதுனால நான் வந்து 2.25 இன்ச் வைக்கிறேன் கழுத்து அகலம். நீங்கள் இந்த சார்ட் ஒன்று மட்டும் உங்களுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். இதை வச்சு நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும், நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் நம்ம குறிச்சிக்கலாம். ஷோல்டர் குறிக்கிறதுக்கு இப்போ சார்ட்டில் பாருங்கள், எல்லா சைஸுக்குமே நான் வந்து 3 இன்ச்சு ஷோல்டர் குறிச்சிருப்பேன். ஓகேங்களா, 3 இன்ச்சுங்கிறது வந்து கரெக்டாக எல்லா அளவுக்குமே காமனான அளவு தான். ஸோ 3 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கஸ்டமருக்கு வந்து ஷோல்டர் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்காங்க. இப்போது நான் வந்து 2 இன்ச் ரெடி ஷோல்டர் வந்தால் போதும். ஸோ அது கூட ஸ்டிச்சிங்க்கு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச் ஷோல்டர் வைக்கிறேன். நீங்கள் கழுத்து அகலம் என்னவோ அதை அப்படியே குறிச்சிக்கோங்க. ஷோல்டர் மட்டும் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 2.25 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போ டோட்டலாக எவ்வளோன்னு பாருங்கள். டோட்டலாக ரெண்டும் சேர்த்து 5.5 இன்ச் வரும். கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் 2.25 சேர்த்து 5.5 இன்ச் வரும். அது அப்படியே கீழே 5.5 இன்ச் வரும். அதை அப்படியே கீழே 5.5 இன்ச் குறிச்சிக்கலாம். 2 பக்கமும் நம்ம 5.5 இன்ச் குறிச்சாச்சு. இப்போ ஆம்ஹோல் அளவும் நான் 5.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 5.5 இன்ச் இங்கே நோட் பண்ணிக்கலாம். 2 சைடும் 5.5 இன்ச் நோட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கழுத்து அகலம், ஷோல்டர், ஆம்ஹோல் 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட் குறிச்சிக்கலாம். இப்போ சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அதாவது 24, 25, 26, 30 வரைக்கும் வர ப்ளவுஸ் இடுப்பு சைஸ் எல்லாமே சின்ன சைஸுன்னு சொல்லுவோம்.
அதுவே 30 இன்ச்சுக்கு மேலே 31, 32, 33 அதுக்கு மேலே வர வேஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே பெரிய சைஸ். ஓகேங்களா? இப்போது சின்ன சைஸ் அப்படின்னா நம்ம இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து 1.25 இன்ச் வைக்கணும். அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா ஆர்ம் ஹோல்லேருந்து 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன 25 இன்ச்சு. அப்போது நான் இங்கேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் ஒன்றையும் கால்குலேட் பண்ணிக்கணும். நீங்கள் சின்ன சைஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா 1.25 இன்ச் இங்கே வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கணும். செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு என்னவோ அது கூட சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா 1 இன்ச் ஆட் பண்ணணும். அதுவே பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா அதாவது 31 இன்ச்சுக்கு மேலே வர இடுப்பு சுற்றளவு அப்படின்னா 1.25 இன்ச் ஆட் பண்ணணும். இப்போ நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 7.25 இன்ச் இங்கே வைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் புரியல அப்படின்னா வீடியோவை இன்னொரு டைமு திரும்ப பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரியும். நிறையா வீடியோஸ் நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒன்றொன்றையும் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெத்தட் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கர்வ் ஸ்கேலை வச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்டு போட்டுடலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இப்படி வளைவு போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு என்னவோ அதே அளவு தான் ஆர்ம் ஹோல் ரவுண்டாகவும் வரும். இப்போ இடுப்பு சுற்றளவு 6.25 இன்ச் வந்திருக்கு. அதே தான் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் வந்திருக்கு. இப்போது நம்ம போட்டிருக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டு அப்படின்னு மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போது அடுத்தது நம்ம கழுத்து இறக்கம் வரைஞ்சிடலாம். கழுத்து இறக்கமாக வந்து நம்ம ஆல்ரெடி குறித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதில் வந்து மேலே வந்து நம்ம கழுத்தோடைய அகலம் வந்து 2.25 இன்ச் குறிச்சிருக்கோம். கீழே வந்து அதே 2.25 இன்ச் நான் குறிக்கிறேன். உங்களுக்கு கஸ்டமர் சாய்ஸ் பொறுத்து அகலம் வேணும் அப்படின்னா ஒரு 3 இன்ச் அல்லது 3.25 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவு வேணுமோ குறிச்சிக்கலாம். நான் வந்து இங்கே 2.25 இன்ச் மட்டும் குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கர்வ் ஸ்கேலை வச்சு நெக் வளைவு போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. கழுத்து அகலம் கிட்ட நம்ம 1/4 இன்ச்சில் ஸ்லோப் எடுக்கணும். இது கம்பல்சரி எடுத்தீங்க அப்படின்னா தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து கிராஸாக இப்படி லைன் போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் போட் நெக் அப்படின்னா ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச் குறைக்கணும். நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கழுத்து அகலம் கிட்ட 1/4 இன்ச் குறைச்சிக்கணும். இப்போ அவ்வளோதான். நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி சீம் அலவன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு சென்டரில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ டாட்டோட லென்த் வந்து நம்ம ப்ளவுஸோட லென்த்து கம்மியாக தான் 11.5 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ நான் 3.5 இன்ச் மட்டும் பேக் டாட்டுக்கு லென்த் எடுத்துக்கிறேன். இதுவே நார்மலான நீங்கள் ப்ளவுஸ் இறக்கம் பேக் இறக்கம் வந்து 14, 15 இன்ச்செல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சுக்கு டாட்டோட லென்த் எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் 1/2 இன்ச் டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்த அந்த 1/2 இன்ச்சை பிரித்து 2 சைடும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கிராஸாக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ அதோட சென்டர் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் சைடும் அதோட பாயிண்ட் விழுந்துடும். அந்த பாயிண்டில் டாட் குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி டிசியில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம பேக் சைடும் வந்து அந்த ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் கிராஸாக லைன் போட்டிங்க அப்படின்னா இப்போ 2 சைடுமே வந்து நம்ம டாட் பிடிக்கிற மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே கட்டிங் பண்ணும்போதே மெஷர்மெண்ட்ஸ் குறித்து வச்சிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பேக் பீஸில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஆர்ம் ஹோலோட ஃபுல் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற பாயிண்ட்டெல்லாம் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். இப்போது டோட்டல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டேப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதுலேருந்து நம்ம 1 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். இப்போது டோட்டல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு 8 இன்ச் வந்திருக்கு. அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணோன்னா 7 இன்ச் வரும். ஸோ 7 இன்ச் வச்சு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஷார்ட் ஸ்லீவில் பஃப் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பஃப் வந்து கட் பண்ண போகிறேன். எப்படி பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 5.5 இன்ச் வருது. மேலே ஆர்ம் ஹோல் கட்ட டேப் வச்சுட்டு கீழே ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். 5.5 இன்ச் வருது. இந்த ஷார்ட் ஸ்லீவோட லென்த் வந்து 5.5 இன்ச்சு. ஸோ இந்த 5.5 இன்ச் கூட நம்ம 1 இன்ச் செட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படும். ஸோ இந்த ப்ளவுஸ் லென்த்துக்கு வந்து 6.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போது பஃப் ஸ்லீவுக்காக நம்ம கிளாத் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச் வர மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தனியாக ஸ்லீவுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எப்படி வச்சு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு பஃப் ஸ்லீவ் வச்சு நம்ம கட் பண்ணுறதுக்கு 1 மீட்டரே சரியாக இருக்கும். இப்போது 6.5 இன்ச் வர மாதிரி கிளாத்தை 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே ப்ளவுஸ் வந்து இறக்கம் அதிகமாக போடுறாங்க, ஒரு 14 இன்ச்சுக்கு மேலே போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1.25 மீட்ரு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டபுளாக ஃபோல்டிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பீஸ் வர மாதிரி. இப்போது பாருங்கள், ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கிளாத் இப்படி வச்சுக்கலாம். இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பஃப்காக ஒரு 5 இன்ச் நான் குறிக்கிறேன். நீங்கள் காட்டன் அந்த மாதிரி கிளாத் வந்து கொஞ்சம் கெட்டியானதாக எடுக்கிறீங்க அப்படின்னா பஃப் வந்து 4 இன்ச் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் வந்து இப்போது 5 இன்ச் குறிச்சிருக்கேன். இப்போ 5 இன்ச் 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். இப்போ பஃப்காக 5 இன்ச் நம்ம குறித்து லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் எப்பவும் போல் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போது இங்கே நார்மலாக நம்ம 2 இன்ச் குறிப்போம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சு குறிச்சிட்டு அது போக 1 இன்ச் குறிச்சிக்கலாம். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் நிறையா நான் ஸ்லீவ் கட்டிங் எப்படி போடணும்னு சொல்லி போட்டிருப்பேன், பாருங்கள். இப்போது நம்ம பேக் பீஸில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, 7 இன்ச் எடுத்திருந்தோம். ஆர்ம் ஹோல் டோட்டல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு என்னவோ அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி 7 இன்ச் எடுத்திருந்தோம். ஸோ அந்த நம்ம 7 இன்ச்சு தான் வந்து ஆர்ம் ஹோல் லூஸாக வைக்க போகிறோம். இங்கே வந்து 7 இன்ச்சு ஃபஸ்ட்டு நம்ம குறிச்சிக்கலாம். 2 சைடும் குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். இப்போ சின்ன சைஸ் ப்ளவுஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட் உள்ள ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் கேப் டவுன் 3 இன்ச் கொடுக்குறேன். இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருந்தோம், 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மேலே 2 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து கீழே 1.5 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு ஒரு கிராஸாக லைன் போட்டுக்கலாம். 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுடலாம். இப்போது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம வளைவு போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் வளைவுக்கு நம்ம 1 இன்ச்சிலேருந்து கீழே 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வளைவு போட்டுட்டு ஸ்கேல் அப்படியே திருப்பி இங்கே கீழேயும் ஒரு வளைவு போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஆர்ம் ஹோல் வளைவு நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு. கீழே வந்து ஹேண்ட் லூஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஹேண்ட் லூஸை நம்ம குறிச்சிக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் விட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி லைன் போட்டுடலாம்.
இப்போ நம்ம ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு, இதுக்கு கைக்குழி எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். நம்ம பஃப் ஸ்லீவாக இருந்தாலும் கைக்குழி வரைஞ்சு கட் பண்ணா தான் அந்த ஃபிட்டிங்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டிருந்த இடத்த சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பஃப்க்காக நம்ம 5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா, மேலேயும் கீழே 2 சைடும் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவை அப்படியே பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு கைக்குழி எப்படி நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் 2 பீஸ் வருது. இந்த 2யும் ஒன்றா வச்சுட்டு இப்போது ஒன் சைடு மட்டும் நம்ம கைக்குழி ட்ரா பண்ணிடலாம். இப்போ நம்ம பஃப்காக 5 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஒரு சின்னதாக கட்டு, அந்த இடத்துல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உள்ளே தள்ளி 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்த இடத்த ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். 2யும் ஒன்றா சேர்த்து ஃபோல்டிங் பண்ணி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதோட சென்ட்ரு பாயிண்ட் கிடச்சிரும். அங்கேருந்து சின்னதாக ஒரு கட் கொடுத்துடலாம். இப்போ பிரித்து விட்டுறலாம். இப்போ அந்த கட் கொடுத்த இடத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம எஸ் வளைவு மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எஸ் பெண்டு மாதிரி வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேலை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு வளைவு போட்டுக்கோங்க. அந்த 1 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் கர்வ் ஸ்கேலை திருப்பி அப்படியே கீழேயும் வளைவு போட்டுடலாம். இப்போ நம்ம கைக்குழி வரைஞ்சாச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஷார்ட் பஃப் ஸ்லீவுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் போடுற மாதிரி கிளாத்தை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம கிராஸாக கட் பண்ணுறதுனா இந்த மாதிரி கிராஸாக போடணும். அதுவே ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். நான் இப்போ கிராஸ் கட்டிங் கட் பண்ண போகிறேன். இப்போ பேக் பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுற்றியும் எங்கெங்கே பாயிண்ட்ஸ் குறிக்கணுமோ அதெல்லாம் குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டு, ஆம் ஹோல் வளைவு போகிற இடத்துல சென்ட்ரு வருது இல்லையா, அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு ஊசியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட பேக் சைடு வந்து அந்த பாயிண்ட் விழுந்துடும். இப்போது பேக் பீஸை எடுத்துடலாம். அந்த பாயிண்டில் நம்ம டிசியில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஆம் ஹோல் ரவுண்டிலிருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் 1/2 இன்ச் இருக்குது. இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம கர்வ் ஸ்கேலை வச்சு வளைவு போட்டுக்கலாம். 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வளைவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம நெக் வளைவு போடணும். நெக் ரவுண்டு போடுறதுக்கு நான் வந்து நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸோட லென்த்து வந்து 5.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸுக்கு நார்மலாக நெக்கோட இறக்கம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இடுப்பு சுற்றளவு 24, 25, 26 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 5.5 இன்ச் கழுத்து இறக்கம் கொடுக்கலாம். அதுவே 27, 28 அந்த மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்ததுன்னா ஒரு 6 இன்ச் கழுத்து இறக்கம் கொடுக்கலாம்.
இப்போ 29க்கு மேலே வர இடுப்பு சுற்றளவு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு 6.5 இன்ச்லேருந்து 7 இன்ச் வரைக்குமே கழுத்து இறக்கம் கொடுக்கலாம். கஸ்டமரோட சாய்ஸ் பொறுத்து அவங்க இறக்கம் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து 25 இன்ச் இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறதுனால எனக்கு 5.5 இன்ச் கஸ்டமருக்கு இறக்கம் கொடுத்தா சரியாக இருக்கும். ஸோ நான் 5.5 இன்ச் கழுத்து இறக்கம் ஃப்ரண்ட் பீஸ்க்கு கொடுக்குறேன். இப்போது இந்த சைடும் நம்ம அந்த 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சைடு கிளாத் இல்லைங்களா, அதனால் நம்ம எப்படி கொடுக்கறதுனா, நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி அந்த பாயிண்டில் நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதிலிருந்து கழுத்தோட அகலம் வந்து நம்ம கொடுக்கணும். மேலே வந்து 2.25 இன்ச் கொடுத்துருந்தோம். கீழே எல்லா சைஸுக்குமே நீங்கள் 3 இன்ச் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இங்கே 3 இன்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம ரவுண்டு போட்டுடலாம். யூ நெக் கட் பண்ண போகிறேங்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது கீழேருந்து 2 இன்ச் நம்ம மேலே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கீழேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸோட லென்த்து கிடச்சிரும். நீங்கள் எல்லா சைஸுக்குமே இந்த மாதிரி 2 இன்ச் குறிச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பேக் பீஸ் எடுக்கிறோமோ அதுலேருந்து 2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். இப்போது நம்ம 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச் பொதுவாக எல்லா சைஸுக்குமே 2.5 இன்ச் நீங்கள் குறிச்சிக்கோங்க. இப்போது சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டுக்கு என்ன சைஸ் நம்ம என்ன சைஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது 24, 25 அந்த மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் 2 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கலாம். அதுவே 26, 27 அந்த மாதிரி வரும்போது 2.25 இன்ச் டாட் பிடிச்சிக்கலாம். அதுவே 28, 29 அப்படின்னு வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்ததுன்னா நீங்கள் ஒரு 2.5 இன்ச் டாட் பிடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். 30 இன்ச்சுக்கு மேலே வர சைஸ் எல்லாத்துக்குமே ஒரு 2.25 இன்ச்சிலேருந்து இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு என்னன்னு பார்க்கலாமா? 25 இன்ச்சு. ஸோ 25 இன்ச்சுக்கு நான் வந்து 2 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்காக மெஷர்மெண்ட்ஸ் குறிக்க போகிறேன். இப்போ இங்கேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே அதை ஃபோல்டிங் பண்ணி அதோட சென்ட்ரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டாட்டோட மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அடுத்தது இங்கிருந்து 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்டிலிருந்து நம்ம டாட் பிடிச்சதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணணும். நான் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இப்போ க்ராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுடலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதிலேருந்து க்ராஸாக இப்படி லைன் போட்டுக்கலாம். இப்போது கழுத்தோட இறக்கம்லேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு க்ராஸாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் குறிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் குறிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு டாட்டோட லென்த் வந்து நான் வந்து ஒரு 2 1/2 இன்ச் எடுக்கிறேன். நீங்க இதுவே ப்ளவுஸ் ஹைட்டான ப்ளவுஸா போடுறீங்க அப்படின்னா 3 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இங்க 2 1/2 இன்ச் குறிச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 2 சைடும் 1 இன்ச் 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா? அதையும் இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாச்சு. செகண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு நெக்கோட இறக்கத்துலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பகுதியை சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் வச்சுட்டு அதோட சென்ட்ரு பாயிண்ட் குறிச்சிட்டு அதிலிருந்து செகண்ட் டாட்டோட லென்த் வந்து 2 1/4 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டேப் வச்சுட்டு இங்கே 2 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட லென்த் வந்து ஷார்ப்னஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டாட்டோட லென்த் அதிகப்படுத்திக்கலாம். ஷார்ப்னஸ் கம்மியாக வேணும்னா லென்த்து குறைச்சிக்கலாம். இப்போ 2 சைடும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். அடுத்தது 3வது டாட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டோட பாயிண்ட்லேருந்து கிராஸாக லைன் போட்டுட்டு இப்போ இதோட லென்த் வந்து நான் ஒரு 3 1/4 இன்ச் குறிச்சிக்கிறேன். டாட்டோட லென்த்து மட்டும் கஸ்டமரோட அந்த ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ 3வது டாட்டும் நம்ம குறிச்சாச்சு. 2 சைடும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸோட நம்ம டாட் மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. இப்போ எப்படி பட்டி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேக் பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 பகுதியும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இப்போது நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே 2 1/4 இன்ச் வருது. நம்ம 2 1/4 இன்ச் நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே 2 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் ஹூக்ஸ் பட்டி சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பேலன்ஸ் வந்து 3 1/4 இன்ச் இருக்குது. இப்போது இந்த 2 மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எப்படி பட்டி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி கட் பண்ணுறதுக்காக நான் இந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத் எடுத்திருக்கேன். இப்போது இதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம பேக் பீஸை எடுத்துட்டு அதோட லென்த்தை வச்சு நம்ம பட்டியோட லென்த்துக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக் பீஸோட லென்த்தை குறிச்சிக்கோங்க. 2 பக்கமும் வச்சுட்டு இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போது சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 1/4 இன்ச் எடுத்திருந்தோம். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 3 1/4 இன்ச் குறிக்கணும். நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 3 1/4 இன்ச் வருது. இந்த இடத்துல 3 1/4 இன்ச் குறிச்சிக்கலாம் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல. இப்போ ஹூக்ஸ் பட்டி சைடில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3 1/4 இன்ச் வருது. அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 4 1/4 இன்ச் வருது. 4 1/4 இன்ச் நம்ம இங்கே குறிச்சிக்கலாம். இப்போது இதிலிருந்து சென்டரில் நம்ம எவ்வளோ குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சின்ன சைஸ் அப்படின்னா அதாவது 25 இன்ச் இடுப்பு சுற்றளவு இல்லைங்களா, இப்போ 30 இன்ச் வரைக்கும் உள்ள இடுப்பு சுற்றளவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 1/4 இன்ச் குறிச்சிக்கலாம். அதுவே 30 இன்ச்சுக்கு மேலே வருது இடுப்பு சுற்றளவு அப்படின்னா நீங்கள் 4 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போது 25 இன்ச் இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறதுனால நான் இங்கேருந்து 3 1/4 இன்ச் குறிச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹூக்ஸ் பட்டி சைடு எவ்வளோ குறிச்சிருந்தோமோ அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே குறிச்சிக்கலாம். இப்போ ஹூக்ஸ் பட்டி சைடு 4 1/4 இன்ச் குறிச்சிருந்தோம். அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணால் 3 1/4 இன்ச் வரும். ஸோ இந்த இடத்துல 3 1/4 இன்ச் குறிச்சிட்டு இப்படி 3 பாயிண்ட்டையும் சேர்த்து இப்படி அழகாக ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டியோட மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போது ஹூக்ஸ் பட்டி சைடில் ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி
ட்ரா பண்ணிவிட்டு இப்போது ஸ்கேல் வச்சு கிராஸாக இப்படி லைன் போட்டுக்கலாம். அப்போ அந்த ஷேப் வந்து பட்டியோட ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பஃப் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ சாரியோட கிளாத்தில் நான் எப்படி பஃப் ஸ்லீவுக்கு கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கலாம். பஃப் ஸ்லீவுக்கு நம்ம கரையும் ஒன்றா வர மாதிரி போட்டுட்டு 2 ஸ்லீவும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. டபுளாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷார்ட் ஸ்லீவ் பஃப் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் பாருங்கள். தேங்க்யூ.